Hi hello friends, welcome to my channel VK Studio. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஸ்கிரீன்ல ப்ளே ஆயிட்டு இருக்குல. சோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு ஃபுல் டீடைலா தெரியும். சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்க முடியும். சோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து இந்த வீடியோ வந்து எதில எடிட் பண்ண போறோம் அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து அலைட் மோஷனில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே Cupcutல போட்டாச்சு. ஸோ நீங்கள் Cupcut யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், நான் வந்து Cupcut யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா நம்ம இந்தியாவில் பேன் பண்ண ஆப். அதனால் நான் இப்போ வந்து ரீசெண்டாக Cupcut யூஸ் பண்ணுறதை இல்லை, நிறுத்திட்டேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நீங்கள் Cupcut யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு அலைட் மோஷன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அலைட் மோஷனில் எப்படி இமேஜ் டவுன்லோட் பண்ணி அதை எப்படி அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸ் அப்டேட் வந்து இதில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டேரெக்டாக மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க், அதுக்கப்புறம் நான் இல்லஸ்ட்ரேஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து இதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் டெய்லியும் போடுற வீடியோட ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML அதெல்லாம் நான் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ கூட நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ப்ரீசெட் லிங்க், XML லிங்க் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து VK Studio Official அப்படின்னு சொல்லி டெலிகிராம் சேனல் அதாவது இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு அதோட நேம் சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரில. ஃபஸ்ட்டு AESTHETIC அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த நேமில் வேணுமோ, இப்போ லவ்வர்ஸாக இருந்தால் நீங்கள் அப்படி டைப் பண்ணிக்கோங்க, இல்லை கப்புள்ஸ், இல்லை சிங்கிள், அலோன் அப்படின்னு சொல்லி அந்த நேமுக்கு முன்னாடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த நேம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு அது கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரில. ஸோ பார்த்துக்கோங்க. இப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே போய்கிட்டே இருங்க. இதுக்கு ஃபோட்டோலாம் வரும். இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே இருக்கிற ரீசெண்டான ஃபோட்டோஸ், ரெக்கமெண்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ரிலேட்டடான ஃபோட்டோஸ். அப்படி தான் போனோம்னா தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான இமேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா கீழே போக போக உங்களுக்கு நிறைய இமேஜ் கிடைக்கும். ஸோ உங்கள் சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் டேலண்ட் தான். இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது உங்கள் டேலண்ட் தான். நான் அதை பேர் வந்து எப்படி அப்படிங்கிறது, அது என்ன பேர் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இந்த நேம் டைப் பண்ணி நீங்கள் சாங்க்கு ஏற்ற ரிலீக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 4 இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். 4 இமேஜ்னால் நான் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த இமேஜ் எப்படி, அதாவது அந்த 4 இமேஜை வச்சு நான் உங்களுக்கு எடிட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏன் அலைட் மோஷன் சூஸ் பண்ணியிருக்கோன்னா, அலைட் மோஷன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம மொபைல் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டோம்னா உண்மையாகவே நல்லா வியூஸ் போகுது. ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ, கடைசியில் இருக்கிற ரேஷியோ செலக்ட் பண்ணி 1080:340 வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃபோனோட ஃபுல் ஸ்க்ரீன் வரும். அதனால் நீங்கள் இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால 4:5 ரேஷியோ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அதே மாதிரி வேணுங்கிற ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற எல்லா இமேஜுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 4 இமேஜையும் நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணணும். அதாவது ரேஷியோ ஃபுல்லாக வர மாதிரி ஒவ்வொரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா எல்லா இமேஜுமே ரேஷியோக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இப்படி கொடுத்துருங்க நீங்கள் எல்லா இமேஜுக்குமே. இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கிறேன் 4 இமேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங் ஆட் பண்ணிக்கணும். அந்த சாங் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாங்க்கு ரிலீக்ஸ் மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட், அதாவது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணியாச்சு, ஆடியோவும் ஆட் பண்ணியாச்சு, நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில்
இதுதான் நம்ம விகே ஸ்டுடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் விகே கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் நம்ம ரெகுலராக அதுலேயும் வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அதிலேருந்து போய் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் அந்த ரீல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் விகே ஸ்டுடியோ அஃபிஷியலில் வந்து டெய்லியும் போஸ்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராமில் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 2 எஃபெக்ட், ஒவ்வொரு இதுக்கும் 2 எஃபெக்ட் ஆட் பண்ணும். அது என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்ததுமே ப்ரொடியூசரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ப்ரொசீஜரல் அப்படின்னு, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு நாய்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக அது ஸ்ட்ரென்த் வந்து 250 இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா 250 விட்டுருங்க. உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 400க்குள்ளே போங்க. அதுக்கு மேலே போனால் ரொம்ப நல்லா இல்லை. அதனால் 400 மேக்ஸிமம். 400 வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படிங்கிறத இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸுங்கிறது ப்ளே ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிற மாதிரி வேணால் ப்ளே ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃப்ரீஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ரீஸை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜில் வந்து அந்த நாய்ஸ் வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு நின்றும். ஓகேவா? இந்த ஃப்ரீஸை வந்து எனேபிள் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு கலர் அண்ட் லைட்குள்ளே போனீங்கன்னா ஆர்ஜிபி அப்படின்னு இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆர்ஜிபி வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 7-6 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 5-6 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதில் அவ்வளோதான், இந்த எஃபெக்ட் அவ்வளோதான். இந்த ரெண்டுமே, அதாவது அந்த இமேஜுக்கு எஃபெக்ட் கொண்டு வரது, இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் கொடுத்து காப்பி அப்படிங்கிற எஃபெக்ட்டை கொடுத்துட்டு இருக்கிற எல்லா இமேஜுக்குமே இந்த 2 இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் 4 இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் 4 இமேஜுக்குமே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சாங்கோட ரிலீக்ஸ் எடிட் பண்ணுவீங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து விகே ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட், ஃபாண்ட் ஸ்டைல் சும்மா நார்மலாக இந்த ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டிக் சிம்பிள் கொடுத்துட்டேன். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சைஸ் மட்டும் உங்களுக்கு தெரியறதுக்காக லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ சாங்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காப்பி பண்ண இதை வந்து இந்த ஃபாண்ட்லேயே பேஸ்ட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா? பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ரிலீக்ஸு. பிளாக் கலர் இமேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் கலர் ஃபாண்ட் வைங்க. அப்படி இல்லை ஃபுல்லாக ஒயிட் கலர், அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கைலாம் ஒயிட் கலர் வர மாதிரி இருந்துச்சு, அந்த ஃபாண்ட்டை வந்து மேலே தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் பிளாக் கலர் ஃபாண்ட்டு கலர் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இது ஆர்ஜிபி வந்து நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் வச்சிங்கன்னா அப்போ வந்து கீழே கலர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படி செட் ஆகலை. ஓகேவா? நம்மளுக்கு வந்து பிளாக் கலருக்கு வந்து செட் ஆகலை. அப்போ ஒயிட் கலர் தான் வச்சாகணும் ரிலீக்ஸ்க்கு. இப்போ கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ஆர்ஜிபியில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதா ஜி அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? உங்களுக்கு வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த எஃபெக்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட், அதாவது லெஃப்ட்லேருந்து உள்ளே வருது, ரைட்லேருந்து உள்ளே வருது, அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 வீடியோ அதுக்குன்னு செப்பரேட்டாகவே போட்டிருக்கு. EFXன்னு ட்ரெண்டிங் EFX அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதிலேருந்து தான் நான் உங்களுக்கு இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்களா அதில். ஸோ நீங்கள் அந்த இதிலேருந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு அந்த வீடியோக்கு போய் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அந்த EFXக்கான எஃபெக்ட். அதுக்கப்புறம் நாளைக்கும் அந்த EFX ஒரு பேக் வந்து இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நாளைக்கு டியூட்டோரியலாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த EFX மட்டும் நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கோங்க. நான் அதிலேருந்து தான் எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.